ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். குக்கரில் தான் பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி இதை நம்ம பிரட்டி வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர். தயிர் நம்ம பிரியாணிக்கும் போடுவோம், அதனால் 1 ஸ்பூன் போதும். உப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணுவோம். இது நல்லா ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு வரும் பிரியாணிக்கு. குக்கர் பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். இது அப்படியே நம்ம வச்சிடலாம். அடுத்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணலாம். இப்போது நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இப்படியே கட் பண்ணுங்கள். இதெல்லாம் தேவையில்லை. எடுத்துட்டு மெல்லிசாக கட் பண்ணணும், நீளமாக கட் பண்ணணும். நான்வெஜ்ஜுக்கு நீளமாக கட் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் வரும். இந்த மாதிரி சின்னதாக நீளமாக கட் பண்ணிவிடுங்க. இப்போது தக்காளி சின்ன தக்காளி இருக்கிறதுனால நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துருங்க. தக்காளியை வந்து இதுவுமே நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது. நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள். பெருசாக வேணாம், சின்னதாக. வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். தக்காளியும் அது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வாங்க, என்னென்ன மசாலா என்னென்ன போடணும், கொத்தமல்லி தழை புதினா இதெல்லாம் சேர்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த கருவாப்பட்டை தான் நான் யூஸ் பண்ணுறது. இதுதான் நீங்கள் ஆக்சுவலி யூஸ் பண்ணணும். இது ஸ்லோன் பட்டை, ஸ்லோன் கருவாப்பட்டை சின்ன மாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று வெரைட்டியும் இருக்குது, அது நல்லா இருக்காது பிரியாணிக்கு. நீங்கள் இந்த மாதிரி உள்ள பட்டை தான் போடணும், ஸ்லோன் பட்டை. இப்போது ஆயில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இந்த பட்டையை கழுவிட்டு போட்டுடலாம். பிரிஞ்சி இலை அதை அப்படி பிச்சு போடுங்க. இது வந்து ஏலக்காய் கிராம்பு, அவ்வளோதான். நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல, இவ்வளோதான். இப்போ கருகிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கோல்டன் கலர். அப்போ தான் நல்ல ருசி வரும். நல்லா வதக்கிடுங்க, ரொம்பவும் கருகிடக்கூடாது. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். அடுத்து புதினா, மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகா நான் 2 தான் போடுறேன், நிறைய போடல. இது வதங்கினதுக்கு அப்புறமே தான் நீங்கள் வந்து தக்காளி போடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். இவ்வளோ போதும். இவ்வளோ தூரம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா அந்த இது பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கிண்டணும், ஏன்னா பச்சை வாசனை போகணும் இதுக்கு. ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூனே சேருங்க, ஒன்றும் இல்லை.
நீங்கள் தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி தயிரை கொஞ்சம் அந்த தொட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப புளிப்பாக இருந்தால் 2 டீஸ்பூன் நிறுத்திக்கிறங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா 3 டீஸ்பூன் ஊற்றுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றுவோம், ரொம்ப புளிப்பாயிரும், அதனால சொன்னேன். இது வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இன்னும் கொஞ்சம் போடுங்க, 2. இது வந்து சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் 4ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சமாக போடணும், நிறைய போடக்கூடாது. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போதும். இப்போது இது வந்து நானே அரைச்ச பிரியாணி மசாலா, அதை தான் நான் போட போகிறேன். நான் கடையில எல்லாம் வாங்கி சேர்க்குறதில்ல. இது எப்படி அரைக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மிளகாத்தூள் வந்து நாங்கள் காரம் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, அதனால் நான் கொஞ்சமாக போடுறோம். ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போது நம்ம இந்த கறியை சேர்த்துடலாம். அப்போ ஊற வச்சோம் இல்லையா மசாலா எல்லாம் போட்டு, இப்போது இதை சேர்த்து ஒரு கிண்டு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். இருக்கட்டும். இப்போ பிரியாணி அரிசியை நம்ம நான் களைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது நம்ம அரிசி போடலாம். அரிசி நான் பிரியாணி அரிசியை ஒரு களை தான் களைஞ்சி வச்சுருக்கேன். ரொம்பலாம் நீங்கள் வந்து கழுவ வேணாம். போட்டாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி கிண்டி விடுங்க. இப்போது நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அது போதும், ஏன்னா ஒரு விசில் தானே வைக்கணும். அடுத்து லெமன் ஜூஸு. நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒன்றே போதும், நிறைய தேவைப்படாது. தயிர் ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், அதனால் ஒரு லெமன் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம், ஒரு விசில் வந்தோடனே எடுத்துடலாம். ஒரு மினிட்ஸு, அவ்வளோதான். ஆயிடுச்சு. இப்போ பார்த்துடலாம். ஆஹா, நல்ல மணம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ஏன்னா குக்கரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்படி தான் இருக்கும். பாத்திரத்தில் பண்ணால் நல்லா பொழு பொழுன்னு வரும். இதுவும் அது மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.